எல்லாம் வல்ல இறைவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் உங்களோடு இந்த காலை பொழுதிலும் கடவுளுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகள் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16 28 வரையிலும் உள்ள வசனங்கள், யாக்கோபு 1வது அதிகாரம் 1-8, லூக்கா 10வது அதிகாரம் 21 24 வரையிலும் உள்ள திருமறை பகுதிகள் இந்த நாள் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மைய வசனம் யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம். இந்த நாளுக்குரிய தலைப்பு விண்ணிலிருந்து வரும் ஞானம், விஸ்டம் ஃப்ரம் அபோவ். திருமறை வசனம் யாக்கோபு 1:5. உங்களிடம் குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பார். If any of you lack wisdom, you should pray to God, who will give it to you, because God gives generously and graciously to all. 21வது நூற்றாண்டை அறிவாளிகள் நூற்றாண்டு என்று சொல்லுவது உண்மையே. இன்டலெக்சுவல்ஸ் இரா. 3-5 வயது குழந்தை கணினியை இயக்குகிறது, திருக்குறளை மனனம் செய்கின்றது, இசைக்கருவிகளை மிக நேர்த்தியாக வாசிக்கின்றது. இவைகளெல்லாம் நாம் கவனிக்கிற போது வியப்பாக இருக்கிறது. இந்த அறிவு பெருகி இருக்கிற அளவிற்கு ஞானம் வளர்ந்திருக்கிறதா என்று நாம் கவனிக்கிற போது இணையதளத்தின் மூலம் தம் விரல்களுக்குள் வைத்திருக்கும் மாணவர்கள் உலகம் என்று சொல்லலாம். அப்படியானால் இந்த மாணவர்கள் நடைமுறை வாழ்வு என்று வரும்போது பெரும்பாலும் இவர்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியே நின்று விடுகின்றார்கள். நடைமுறை வாழ்விலே அவர்களை பல நேரங்களில் நாம் சரியான இடங்களில் இடம்பெற முடியவில்லை என்பதை புரிந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, அறிவு மூளை சார்ந்தது. பல தகவல்களை கற்று அறிவதால் உருவாவதுதான் அறிவு என்று சொல்லலாம். ஞானம் உள்ளம் சார்ந்தது. த காட்ஸ், கடவுளுடைய அருளினாலே கிடைக்கப்பெறுகிறது. இன்னும் புத்தி என்று சொல்கிறோம். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க உதவும். நாலேஜ், விஸ்டம், இன்டலெக்சுவல். அப்படியானால் இந்த ஞானம் கடவுளுடைய அருளால் கிடைக்கப்பெறுகிறது என்பதை நாம் அறிகின்றோம். கடினமான உழைப்புடைய இவரும் அறிவாளி ஆகலாம். எனவே மாணவர்கள் அறிவாளிகளாக உருவாவதற்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவத்தை சற்றே விரிவுபடுத்தி ஞானமுள்ளவர்களாவதற்கு ஏற்ற சூழலை உருவாக்க வேண்டும். பல நேரம் அறிவையும் ஞானத்தையும் நாம் குழப்பி பார்ப்பதுண்டு. ஞானம், விவேகம், மெய் உணர்வு என்பது அறிவையும் தாண்டிய செயல் மட்டுமல்ல, இது கடவுளால் அருளப்படும் ஒரு ஈவு. இது விண்ணிலிருந்து வருவது என பார்க்கின்றோம். கடவுளின் ஞானம், அறிவு, ஆற்றலுக்கு எட்டாதவை. ரோமர் 11வது அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். திருமறை பகுதிகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது புரிந்து கொள்கிற ஆழமான சத்தியத்தை நாம் சிந்திக்கும் போது, முதலாவது விண்ணிலிருந்து வரும் ஞானம் குழப்பத்தை தீர்க்கும். Wisdom from above will solve confusion. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 28வது வசனத்தின் பிற்பகுதியிலே, நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். சாலோமன் கடவுளுக்கு பலி செலுத்திய பின்பு கடவுள் சாலோமன் மீது அன்பு கூர்ந்து ஆசி வழங்க விரும்பினார். சாலோமன் மக்களை நியாயம் விசாரிக்க ஞானம் தாரும் என்று கடவுளிடத்திலே கேட்டான்.
1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே படிக்கிறோம். மார்ட்டின் லூதர் இதை சொல்லும்போது சொல்கிறார், ஒபீடியன்ட் ஹார்ட், கீழ்ப்படியும் இதயம், மற்றும் ஹியரிங் ஹார்ட், கேட்கும் இதயம் வேண்டுமென கேட்டார் என்று சொல்கிறார். சாலோமனின் இந்த இறைவேண்டலை கடவுள் விரும்பினார். தனக்கென்று பொருளையோ, தனக்கென்று நீண்ட ஆயுசையோ, எதிரிகளின் மேலே பயங்கரமான வெற்றியை கொண்டு வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு ஆண்டவரிடத்திலே கேட்காமல், குழப்பம் நிறைந்த நாட்டிலே பிரச்சனைகள் வருகிற இடங்களிலே எப்படி நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டும், யதார்த்தத்தை கொண்டு வர வேண்டும், உண்மையை கொண்டு வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு ஞானம் வேண்டும் என்று கடவுளிடத்திலே கேட்கிறார். குழப்பமான சூழலிலே யதார்த்தங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று ராஜா விரும்புகிறார். விண்ணிலிருந்து வருகிற ஞானம் நம்மை அடையும் போது நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16 28 வரையில் படிக்கும் போது இன்றைய திருமறை பகுதி, பழைய பாட்டின் பகுதி, கடவுளிடமிருந்து ஞானத்தை பெற்றதால் ஒரு பெரிய குழப்பம் நிறைந்த பிரச்சனையின் சூழலிலே எப்படி இந்த ராஜா இடம்பெறுகிறார் என்பதை இந்த திருமறை பகுதி நமக்கு விளக்கி காட்டுகிறது. குழந்தைக்காக சண்டை போட்டு 2 அம்மாமார்கள் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். அவருடைய வழக்கு ஒருவேளை நாம் அறியும் போது ஊரில் உள்ள நியாயாதிபதிகளிடத்திலே விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். பலர் அதை குறித்து பேசி இருக்க வேண்டும். பரபரப்பான ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு செய்தி பரவி வந்த அந்த கால சூழலிலே அதை சாலோமன் நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு சூழல். கடவுளிடம் ஞானம் பெற்ற சாலோமன் விசாரிக்கும் போது நல்லதொரு தீர்ப்பை கொடுத்து குழப்பத்தை தீர்த்தார். அந்த குழந்தை எந்த தாய்க்கு சொந்தமோ அந்த தாயினிடத்திலே அந்த குழந்தை கொடுக்கப்பட்டது. இவர்களே, இந்த ராஜாவை குறித்து ஆசிரியர் ஜோசிமார் சொல்லும் போது குறிப்பிடும்போது சொல்கிறார், இந்த நிகழ்வு சாலோமனுடைய 14 வயதாக இருக்கும் போது நிகழ்ந்தது என்று சுட்டிக்காட்டுகிறார். மாணவ பருவம் என்று சொல்லலாம். இந்த காலத்தில் அவருக்குள்ளாக இடம்பெற்ற ஒரு பயங்கரமான ஞானம் வெளிப்பட்ட ஒரு பின்னணியத்தை நாம் கவனிக்கிற போது கடவுளுடைய விண்ணக ஞானம் நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு உந்தி தள்ளுகிறது. கடவுளுடைய பிள்ளைகள் நீதி, நியாயம், உண்மை இவைகளை கொண்டவர்களாக வெளிப்படுவார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இறைஞானத்தை பெற்ற ராஜாவை நாம் கவனிக்கிற போது இந்த ஜனங்கள் அவருடைய இறைஞானத்தை கேள்விப்பட்ட போது ராஜாவுக்கு அஞ்சினார்கள் என்று நாம் கவனிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த மெய்யான ஞானத்தை அன்பு பிள்ளைகள், பெரியவர்கள் என்று நாம் எல்லோரும் இந்த இறைஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரே வழி கடவுளுக்கு அஞ்சுவதே. சங்கீதம் 111 10 யோபு 28 போன்ற வசனங்களை படிக்கும் போது கடவுளின் பிள்ளைகளாக குழம்பிய இடங்களில் நின்று தெளிவுபடுவதற்கு விண்ணிலிருந்து வருகிற இறைஞானம் மிக முக்கியம் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. இரண்டாவது நாம் கவனிக்கிற போது விண்ணிலிருந்து வரும் ஞானம் குறைவை நிறைவாக்கும். Wisdom from above will fill the gap. விண்ணிலிருந்து வரும் ஞானம் குறைவை நிறைவாக்கும். இன்றைய நிருப பகுதியை கவனிக்கிற போது யாக்கோபு 1 அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். God gives generously and graciously to all என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபு இந்த நிருபத்திலே சிதறி இருக்கிற 12 கோத்திரத்திற்கும் வாழ்த்து சொல்லி எழுதுகிறார். இவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட விசேஷித்த ஜனங்கள். அவர்களை யாக்கோபு மறந்துவிடவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் குறைபட்டவர்களாகி சிதறி போன வாழ்வை பல நேரங்களிலே சந்திக்கலாம். குடும்பம், உறவு, சிநேகிதரை விட்டு சிதறி குறைபட்டு வாழ்கின்ற வாழ்வின் பின்னணியங்களை இன்று நாம் கவனிக்கிறோம். இங்கே சிதறி இருந்தாலும் யாக்கோபு மறந்து விடவில்லை. ஒருவேளை நாம் சிதறடிக்கப்பட்டாலும் கடவுளின் பிள்ளைகள் என்கிற நம்மை அவர் மறந்து விடுவதில்லை. இப்பிரபஞ்சத்தில் நல்லவர்களுக்கும் சோதனை வருகிறது. பாவம் செய்தாலும் நம்மை சோதனை சந்திக்கிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் இந்த சூழலில் குறைபட்டு போகாமல் பொறுமையாக இருந்து நிறைவை பெற வேண்டும் என்று யாக்கோபு சுட்டிக்காட்டுகிறார். ஆதி திருச்சபையை கவனிக்கிற போது ஸ்தேகிக்கர்கள் என்ற பிரிவினர் மனுஷர் பாடுகளை அனுபவிக்க பிறந்திருக்கிறார்கள் என்பதே இவருடைய போதனை. மனுஷர்கள் பாடுகளுக்காக தான் பிறந்திருக்கிறார்கள். மனுஷனுக்கு சந்தோஷம் இல்லை
என்றும் அவன் எப்பொழுதும் துக்கப்பட வேண்டியவன் தான் என்றும் ஸ்நேகிக்கர்கள் உபதேசம் பண்ணினார்கள். இவர்கள் உபதேசம் குறைவுள்ளது. கிறிஸ்துவின் உபதேசம் ஸ்நேகிக்கர்கள் உபதேசத்திற்கு முற்றிலும் மாறுபட்டது. கிறிஸ்துவின் உபதேசம் சோதனை உண்டு, அதில் வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை என்று போதிக்கிறது. சந்தேகப்பட வேண்டாம், சோதனை பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும், வருத்தப்பட வேண்டும் என்பது ஸ்நேகிக்கர்களுடைய உபதேசம். ஆனால் சந்தோஷப்பட வேண்டும் என்பது கிறிஸ்துவனுடைய உபதேசம். பல நேரங்களிலே நாம் மன உறுதி இல்லாமல் நாம் இடம்பெறுகிறோம். அந்த பகுதியில் படிக்கும்போது இருமனம் உள்ளவர்களாக, நிலையற்ற போக்குடையவர்கள் என்கிற இடங்களில் நாம் குறைவுள்ள ஒரு படிநிலைகளில் இடம்பெறுகின்ற அனுபவத்தை நாம் அறிகின்றோம். இந்த குழப்பமான நேரத்திலே நாம் குறைபட்டு வாழும் நாம் நிறைவை கொண்டு வரும் விண்ணக ஞானத்திற்காக வேண்ட வேண்டும். விண்ணிலிருந்து வரும் ஞானம் நம்முடைய குறைவை நிறைவு செய்கின்றது, நிறைவுள்ள ஒரு வாழ்வுக்கு நம்மை அழைக்கின்றது. நமக்கு வந்திருக்கிற சோதனைகளும் பாடுகளும் நீங்க வேண்டும் என்று ஜெபிக்க கூடாது. அதற்கு பதிலாக இந்த பாடுகளையும் சோதனைகளையும் நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்கு பயன்படுத்த தேவையான ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று யாக்கோபு ஆலோசனை சொல்லும் போது கேட்க வேண்டும், அப்பொழுது அவர் கடிந்து கொள்ள மாட்டார் என்று சொல்கிறார். விண்ணின் ஞானம் சம்பூர்ணமாய் நம்முடைய வாழ்வை மாற்றுகிறது. பல நேரங்களிலே இந்த விண்ணின் ஞானம் நமக்கு கிடைக்கிற போது நமக்கு இருக்கிற சந்தேகத்தை மாற்றுகிறது. சந்தேகம் நமக்கு இல்லாமல் போகிறது. இந்த விண்ணின் ஞானம் நமக்கு கிடைக்கிற போது நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை மாற்றுகிறது, விசுவாசத்தில் உறுதிப்பட செய்கிறது, ஒரு நிறைவை கொண்டு வருகிறது. ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் படுகிற சோதனைகளிலே, பயங்கரமான வாழ்வின் பின்னணிகளிலே நாம் இருமனமுள்ளவர்களாக இருக்கிறோம். அங்காய் இங்காய் என்று சொல்லி நம்முடைய மனம் அங்காய்க்கிற போது அந்த இரு மனதை கடவுள் மாற்றுகிறார். சோதனைகளை சகிக்கிற சக்தியை, ஆற்றலை, பொறுமையை கடவுள் நமக்கு கற்றுத் தருகிறார். இதான் விண்ணில் வருகிற ஞானம் நம்மை சம்பூர்ணமாய் ஒரு நிறைவான வாழ்வுக்கு, ஒரு மகிழ்ச்சியான வாழ்வுக்கு, நாம் சந்திக்கிற சவால்களையும் சோதனைகளையும் பயங்கரமான இடங்களையும் மேற்கொள்வதற்கு விண்ணிலிருந்து வருகிற ஞானம் நம்முடைய வாழ்வில் ஆவிக்குரிய அனுபவங்களிலே காணப்படுகிற குறைவுகளை நிறைவாக்குறது. யோபு தன் வாழ்வில் பல சோதனைகள் வந்த நேரத்திலே கடவுளை மறுதலிக்காமல், அவரை குற்றம் சொல்லாமல், ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவர் பெயர் போற்ற பெறுக என்று சொல்கிறார். விண்ணக ஞானமாக வெளிப்பட்ட கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஆழமான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்கிற போது அவருக்கு வந்த 3 பயங்கரமான சோதனைகளிலிருந்து நிறைவை பெற தீயவனை திருமறை வசனங்களை தமது ஞானத்தினாலே சுட்டிக்காட்டி அதில் வெற்றி பெற்றார். இன்றும் நிறைவான ஒரு வாழ்வை பெற கடவுளுடைய விண்ணக ஞானம், அவருடைய திருமறை, அதன் ஆழமான சத்தியம் நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக வாழ்வாக இடம்பெறுகிறது என்பதை நாம் சிந்திப்போம். மூன்றாவது, நாம் சிந்திக்கிற போது விண்ணிலிருந்து வருகிற ஞானம் குற்றமற்றோரை மீட்கும். The wisdom from above will redeem the innocent. இந்த திருமறை பகுதியுடைய நற்செய்தி பகுதியில் 21வது வசனத்தை நாம் படிக்கும்போது, இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை இந்த ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த பகுதியிலே பாலகர் என்று சொல்லும்போது ஞானிகள், கல்விமான்கள் என்று சொல்லும்போது இங்கே அன்லேண்ட், கல்வி அறிவில்லாதவர்கள் என்று சொல்லலாம், குழந்தைகள் என்று சொல்லப்படும். அப்படியானால் லூக்கா இந்த நற்செய்தி நூலிலே 10ஆம் அதிகாரம் 21 வசனத்தை படிக்கும்போது, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். குற்றமற்றவர்கள், இன்னசென்ட், எதுவும் சரியாக அவர்கள் புரிந்து கொள்ள தெரியாதவர்கள் என்று நாம் அறியும் போது, இந்த ஞானத்தின் ஆதாரமாகிய இயேசுவை ஞானத்தின் பிள்ளைகளாகிய எளியோர் மட்டுமே அங்கீகரித்துள்ளனர். லூக்கா 7ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை படிக்கும்போது புரிந்து கொள்கிறோம். மனுஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாவது தேவனுடைய தெய்வீக ஆலோசனையாகும். எனவே இந்த ரட்சிப்பின் சத்தியம், இந்த ஒப்புரவாகுதலின் சத்தியம்
உலக தோற்றம் முதல் மறைவாக இருந்தது. இந்த ரட்சிப்பின் சத்தியத்தை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்திருக்கிறார். ஆனால் பாலகருக்கு இச்சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். இவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் புரிந்து கொள்வதிலும் ஆற்றலில் ஒரு குழந்தைகளாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் தேவனுடைய ரட்சிப்பின் சத்தியம் இவர்களுக்கு கிடைக்கிறது. தெய்வீக ஒரு ஞானம் இவர்களுக்கு இறைவன் கொடுக்கிறார். நாம் எளிய பலவீனராக இருந்தாலும் தேவன் தமது வெளிப்பாட்டில் ஞானத்தை நமக்கு தருகிறார். இங்கு இடம்பெறும் ஞானிகளும் கல்விமான்களும் புறஜாதி மார்க்கத்து தத்துவ மேதைகளும் யூத மார்க்கத்து ரபிமார்களையும் இங்கே சுட்டி காட்டுகிறார். இறைவனுடைய ரட்சிப்பில் ஞானம் இவர்களுக்கு வெளிப்படவில்லை. தேவராஜ்யத்தை பற்றி பிரசங்கிக்கும் ஊழியம் இவர்களுக்கு கொடுக்கப்படவும் இல்லை. பவுல் யூத மார்க்கத்தில் தேறியவராக இருந்தார். நன்றாக தெரியும். அவர் கமாலியலிடத்திலே பாதப்படியிலே அமர்ந்து கல்வி கற்ற ஒரு பெரிய ஞானி. அப்படிப்பட்ட ஞானி இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனான போது ஞானத்தில் குழந்தையானார். ஒரு இறைவனுடைய முன்பு ஒரு இன்னசென்ட், ஒரு குழந்தை போல வெளிப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் அவர்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தார். அவருடைய விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவ பலத்தினால் நிறைந்திருக்கும்படி அவருடைய பேச்சும் பிரசங்கமும் மனுஷனுடைய நயவஞ்சகம் உள்ளதாகிறாமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதியாக இருந்தது என்று படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 1-5 வரையில் படிக்கும் போது அதை நாம் புரிந்து கொள்கிறோம். இன்னும் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 19 ஞானத்தை விண்ணக ஞானம் மண்ணக ஞானம் என வகைப்படுத்துகிறார் பவுல். விண்ணக ஞானம் மண்ணக நலன்களை அழிக்க சொல்லவில்லை. மண்ணக ஞானம் மண்ணக நலன்களை அழிக்க கற்றுத்தரவில்லை. மாறாக விண்ணக நலன்களை மண்ணக நலன்களோடு தொடர்பு படுத்த சொல்கிறார். 2 கொலோசியர் 2 அதிகாரம் 14 நமக்கு எதிராக இருந்த பாவ கடன் பத்திரத்தை அவர் சிலுவையில் அறைந்து அழித்தார். இன்றைக்கு இந்த ஞானத்தை நாம் ஒருவேளை அறிந்து கொள்ளும் போது பசு ஞானம் பதிஞானம் என்று வகைப்படுத்தி சொல்கிறார்கள். பசு ஞானம் என்று சொன்னால் இவ்வுலகை பற்றியது. பதிஞானம் என்று சொல்லும்போது கடவுளை பற்றிய அறிவு வளர்ந்த அளவு ஆத்மீகம் வளரவில்லை. இந்த பக்தி மார்க்கம் இன்று காணாமல் போய்விட்டது. பண மார்க்கம் கொடிகட்டி பறக்கின்றது. நம்மை தூய்மைப்படுத்தி கடவுளோடு ஒன்றுபடுத்துவதில் இந்த பக்தி மார்க்கம் எல்லாவற்றால் இந்த ஒன்றுபடுத்துகிற இறை அனுபவத்திலே அது வெளிப்படுகிறது. நாமும் விண்ணையும் மண்ணையும் ஒன்றிணைக்கும் ஒரு ஒப்புரவின் பணிக்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 21 பால் சொல்றார், விண்ணையும் மண்ணையும் ஒன்றிணைத்தவர் கிறிஸ்து. எனவே விண்ணையும் மண்ணையும் ஒன்றிணைத்த அந்த கிறிஸ்துவின் ஒப்புரவாக்குதலை நாம் புரிந்து கொள்கிற போது உலக கல்வி இன்றைக்கு வேலை பணம் இவைகளில் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆனால் இறைஞானம் நல்ல மனிதனாக நம்மை மாற்றுகிறது. வாழ்வு சார்ந்த ஒரு ஞானமாக இடம்பெறுகின்றது. மார்க் 10 அதிகாரம் 22 வாசிக்கும் போது நித்திய வாழ்வை சொந்தமாக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவன் இயேசுவிடத்திலே வருகிறான். அப்போ அவர் சொன்னார், உனக்கு இருக்கிறதை விற்று தரித்திரருக்கு கொடு. இங்கே அவனுடைய உடைமைகள் எல்லாம் ஒரு பகைச்சுவராக இருக்கிறது. அவன் கடவுளை நெருங்கி சேர விண்ணக ஞானத்தை முழுமையாய் சொந்தமாக்குவதற்கு ஒரு பகைச்சுவராய் இருந்த தடுப்பு சுவரை உடைத்தறிந்து வர அறிவுறுத்துகிறார். 19:8 வாசிக்கும் போது அநீதி இல்லாமல் பணத்தை சம்பாதிப்பதற்கு அறிந்திருந்த சகைவு ஆண்டவரை அறிந்த போது விண்ணக ஞானம் அவனுக்குள் வந்த போது எல்லாவற்றையும் அவன் கொடுப்பதற்கு முன் வருகிறான். அன்புக்குரியவர்களே, விண்ணக அறிவு யாக்கோபு 3 அதிகாரம் 13-15 வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது. பணிவு, தூய்மை, அன்பு, நீதி, அமைதி, நன்னடத்தை, உண்மை, நற்பண்பை உருவாக்கும். இப்படிப்பட்ட சிறந்த தகவல்களை பண்புகளை இந்த உலகத்திலே விண்ணக ஞானம் வெளிப்படுத்துகிறது. மன்னக அறிவு பேய்த்தன்மை கொண்டது. 14வது வசனத்தை படிக்கும்போது சொல்லப்படுகிறது, இது பேய்த்தன்மை வாய்ந்தது. பொறாமையை, கட்சி மனப்பான்மையை, குழப்பத்தை, கொடும் சேவை இந்த சமூகத்திலே ஏற்படுத்துகிறது. இது அருமையான மாணவ உள்ளங்களை, வாலிப உள்ளங்களை, பெற்றோரை அதிகமான பாதிப்புக்குள்ளாக ஏற்படுத்துகிறது. நீதிமொழிகள் 10 அதிகாரம் 1 வாசிக்கும் போது மதுபானம் அமளி பண்ணும், அதில் மயங்கிறவன் ஞானவான் அல்ல, மதிகேடன் இன்னும் சொல்லும்போது விரியன் பாம்பு என்று எச்சரிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கால வேளையிலே விண்ணிலிருந்து வரும் ஞானம் இந்த மண்ணுலக வாழ்விலே வெளிப்படும் போது வியத்தகு செயல்களை நம்முடைய வாழ்விலே கொண்டு வருகிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில்
அறிவு பெருத்த கால சூழலில் நாம் கவனிக்கிற போது இந்த இறைஞானம் நம்மை ஆட்கொள்ளும் போது மட்டுமே இந்த உலகத்திலே நாம் வெற்றி பெறுகிறோம். குழப்பங்கள், பிரச்சனைகள் நிறைந்த இடங்களில் நல்ல தீர்வுகளை, யதார்த்தங்களை, உண்மைகளை கொண்டு வர முடிகின்றது. இந்த விண்ணக ஞானம் மட்டுமே அதற்கு துணை நிற்கிறது என்பதை இந்த காலவேளையிலே சிந்திப்போம். இந்த விண்ணக ஞானம் நமக்குள்ளே வரும்போது, அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் கவனித்து பார்க்கும்போது குறைவை நிறைவாக்குறது. குறைவென்பதே இல்லை. நாம் பல இடங்களில் குறைபட்டிருக்கிறோம். ஆத்மீக படிநிலைகளிலே சந்தேக மனப்பான்மை, சோர்வுகள், பயங்கரமான எதிர்நீச்சல்களிலே சோர்ந்து போகிறோம். ஆனால் அவைகளில் கடவுள் நம்மை மீண்டு வர அழைக்கிறார். பயங்கரமான குறைவை விண்ணக ஞானம் நிறைவுள்ளதாக மாற்றுகிறது. மூன்றாவது, நாம் சிந்தித்த பகுதியின் வழியாக குற்றமற்றவரை மீட்கும் இந்த விண்ணக ஞானம் நம்மை சந்திக்கும் போது இந்த உலகத்திலே நாம் பெரிய அந்த மீட்பின் சந்தோஷத்தை, ரட்சிப்பின் மகிழ்ச்சியை இந்த உலகத்திலே நாம் பெற்றுக் கொடுப்போம். அதை விட மேலான ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் நமக்கு இல்லை. இந்த கால வேளையிலே விடிலிருந்து வருகிற ஞானம் ஆண்டவரை என்னை சந்தித்திருக்கிறதா? இந்த விண்ணிலிருந்து ஞானம் எனக்குள் இடம்பெறுவதற்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேனா என்று நமக்குள் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். பரலோகத்தின் தகப்பனே, இன்றைக்கு எங்களோடு பேசணும் உங்களுடைய அருள்வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர், இந்த காலவேளையிலே எங்களை உங்களுடைய கரங்களில் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு தான் ஆண்டவரே. பயங்கரமான சோதனையின் இடங்களில் நாங்கள் விடப்பட்டிருக்கிறோம். பயங்கரமான குழப்பத்துக்குள்ளாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு குழம்பிக் கொண்டிருக்கிறது. என்ன ஆண்டவரே, இதில் ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாதபடி ஆண்டவரே, இந்த உலகத்திலே பயங்கரமான சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற குழப்பமான ஒரு நேரத்தில் கர்த்தர் ஒரு நல்ல தீர்ப்பை, நல்ல ஒரு முடிவை ஆண்டவரை தலைவர்கள் வழியாக இந்த தேசத்தில் வெளிப்படுத்த ஆண்டவர் உதவி செய்கிறார்கள். அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த உலகத்திலே அப்பா உங்களுடைய வல்லமையான செயல் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குறைவு பல நேரங்களிலே, சோதனைகளிலே நாங்கள் முன்னேற முடியாமல் முடக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்திலே நாங்கள் குண்டி போயிருக்கிறோம். எங்களுடைய நோய்கள், நாங்கள் சந்திக்கிற இந்த உலகத்திலே சந்திக்கிற பொருளாதார சவால்கள் ஆண்டவர், இந்த உலகத்திலே சந்திக்கிற நெருக்கடிகள், மரணங்கள், இந்த உலகத்திலே சந்திக்கிற குறைபாடுகள் ஆண்டவரே எங்களை பல நேரங்களிலே சோர்ந்து போக கடவுளோடு இருக்கிற விசுவாச வாழ்க்கையிலிருந்து பின்னுக்கு தள்ளி இருக்கிறது ஆண்டவரே. சோதனைகளிலே நாங்கள் பொறுமையோடு எங்களை முன்னேறி செல்ல முடியாமல் முடக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலை ஆண்டவரை நீர் காப்பாற்றும் என்று ஜெபிக்கிறோம். அந்த தெய்வமே, இந்த உலகத்திலே அப்பா ஆண்டவரை குழந்தைகளை போட்டு ஆண்டவரை இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட, மறுக்கப்பட்ட ஆண்டவரை இந்த உலகம் திரும்பி பார்க்காத, ஆண்டவர் இந்த உலகம் ஆண்டவரை நினைத்து பார்க்காத இடங்களில் கடவுளுடைய விண்ணக ஞானம் வெளிப்படும் போது ஆண்டவரை வியத்தகு செயல்களை செய்கிற உன்னத மனிதர்களாக நீர் மாற்றுகிறீர்கள் ஆண்டவர். இந்த உலகத்தில் எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, எங்கள் திருச்சபை குடும்பங்கள் ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களிலே ஆண்டவர் வியத்தகு செயல்களை செய்வீராக ஆண்டவரை. குழப்பத்தோடு இருக்கிறார்கள் என்றால் இன்னங்க ஞானம் அவருடைய குடும்பத்தை சந்திக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரை குழம்பி போயிருக்கிற இடத்துல அருமையான பிள்ளைகள் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரை ஒரு யதார்த்தத்தை பெற்றுக்கொள்ள, ஒரு உண்மையை கண்டுகொள்ள, ஒரு உண்மையான தீர்ப்பை வெளிப்படுத்த கர்த்தர் செயல்படுவீராக என்று ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ குறைவுகள் ஆண்டவரை, இயேசப்பா ஆத்மீக படிநிலைகளில் குறைபட்டிருக்கிறார்கள் ஆண்டவரை. ஆண்டவருடைய வசனத்தை படிப்பதில் குறைபட்டிருக்கிறார்கள் ஆண்டவரை. ஆண்டவரை தியானிப்பதிலே குறைபட்டிருக்கிறார்கள் ஆண்டவரை. ஆண்டவரை நம்புவதிலே குறைபட்டிருக்கிறார்கள் ஆண்டவரை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதிலே குறைபட்டிருக்கிறார்கள் ஆண்டவரை. ஆண்டவரை விசுவாசிப்பதிலே ஆண்டவரை இருக்கிற ஆண்டவரை குறைபாடுகளை இந்த வேளையிலே ஆண்டவரை உணர்ந்து ஆண்டவரை குறைவை நிறைவாக்குற ஆண்டவர், சோதனைகளின் நடுவில் சாதிக்க செய்கிற ஆண்டவர், பொறுமையாக இருக்கும்போது ஆண்டவருடைய வியத்தகு செயல்களை ஆண்டவரை பரிசுத்த ஆவியின் மூலமாய் வெளிப்படுத்துகிற ஆண்டவர், நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்கிற ஆண்டவரை குறைவை நிறைவாக்கும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஏராளமான குறைவு ஆண்டவரை, எல்லா ஆண்டவரை நிறைவான ஒரு வாழ்விலிருந்து நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம் என்று சோர்ந்திருக்கிற மக்களை கர்த்தர் சந்திக்கிறார் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இன்றைக்கும் அப்பா இந்த உலகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு குழந்தைகளைப் போல ஆண்டவரை, குழந்தை உள்ளங்கள் கொண்ட ஒரு இன்னசென்ட் அனுபவங்களுக்குள்ளாலே ஆண்டவரை இடம்பெறுகிற ஆண்டவரை வாழ்வை கவனித்து பாருங்க ஆண்டவரை. யாருமே விசாரிக்காத, யாருமே ஏற்றுக்கொள்ளாத, யாருமே நோக்கி பார்க்காத
உதவி செய்யாத ஓரங்கட்டப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஆண்டவரை ஜனங்கள் மத்தியிலே கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை விளங்க பண்ணுவீர். விண்ணக ஞானம் அவர்களை சந்தித்தது, அவர்களை மீட்டுக் கொண்டீர், அவர்களை ரட்சித்தீர். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை அவர்களுக்கு கொடுத்தபடினாலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஜனங்கள் நாங்கள் சந்திக்கிற சவால் நிறைந்த உலகத்திலே ஆண்டவரை குழம்பி போயிருக்கிற உலகத்திலே, ஆண்டவரை குறைபட்டிருக்கிற உலகத்திலே, ஆண்டவரே அப்பா இந்த குழந்தைகளைப் போல புறக்கணிக்கப்பட்ட உலகத்திலே கடவுள் இந்த காலங்களில் பாதுகாப்பை தாரும், ஞானத்தை தாரும், வல்லமை விளங்கப்படும். ஆண்டவரே பயங்கரமான இந்த கொடிய நோய் தொற்றுகளிலிருந்து இந்த உலகத்தை காப்பாற்றும். இயேசுவின் அன்பு கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு ரக்கவும் பரிசுத்தமும் நிறைந்த பரமபிதாவே, ஆமென்.